அன்புள்ளம் கொண்ட விஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆணி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். சூரிய பகவானானவர் மிதுன ராசியில சஞ்சரிக்கிறது தான் ஆணி மாத பலன்கள். சோ அந்த சூரியன் மிதுனத்திலையும் புதன் பகவான் மிதுனத்துல 8ஆம் தேதி வரை இருக்காரு. அதுக்கப்புறம் கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதே புதன் பகவான் கடகத்துல 16ஆம் தேதி வக்ரம் பெற்று 23ஆம் தேதி திரும்பவும் மிதுனத்திலே வராது. சோ இந்த மாசம் ஆரம்பிக்கும் போதே புதன் மிதுனத்துல தான் இருக்கும்போது முடியும் போதே மிதுனத்துல தான் இருக்க போறார். முடியும் போது வக்ரத்துல இருக்காரு. சரிங்களா? ராசி அதே மாதிரி கடக ராசியில சுக்கிரன் உச்ச குருவோட சேர்ந்திருக்கார். சோ கடகத்துல குருவும் சுக்கிரனும். அதே மாதிரி 16ஆம் தேதி 15ஆம் தேதிக்கு பின் 20ஆம் தேதிக்கு பின் 20ஆம் தேதிக்கு பின் சுக்கிர பகவானானவர் சிம்மத்துல கேதுவோட இணைகிறார். அப்ப சுக்கிரனும் கேதுவும் சேர்றதுனால எந்த மாதிரியான மன அழுத்தங்கள், சுக வாழ்க்கை கெட்டு போறது அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறத பத்தியும், அதே மாதிரி கும்பத்துல ராகுவும் மேசத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துல இருக்கிறவரு 12ஆம் தேதிக்கு அப்புறம் ரிஷபத்திலையும் மீனத்துல சனி பகவானும் இருக்காங்க. இவங்க இப்படி இருக்கிறதுனால எந்த மாதிரியான மாறுதல்கள் நடக்க போகுது? குறிப்பா அரசாங்கத்துல காவல்துறை அதிகாரிகளின் பெயர் இந்த காலகட்டத்துல தலை நிமிர்ந்து நிக்குமா, தலை குனிவை சந்திக்குமா? அதிகப்படியா தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா செவ்வாய் ரிஷபத்துல தான் செய்யக்கூடிய வேலையை சிறப்பாக செய்யும் இடத்தில் இருக்கார். அப்ப காவல்துறையோட இமேஜ் இத்தனை நாள் கொஞ்சம் கீழே இறங்கியிருந்தாலும் இப்ப கொஞ்ச நாள் அப்படியே ஏறும். நல்லபடியா பரவாயில்ல, காவல்துறை அமைப்பு சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத கொண்டு வரும். அதே மாதிரி அரசாங்கமும் காவல்துறை சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கும் சீருடை பணியாளர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து முதலீடு, இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு சேலரி இன்கிரிமெண்ட் இந்த மாதிரி கொடுப்போம் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. சரிங்களா? சோ இதுல எந்த பாதிப்பு இருக்காது. இது உலக ரீதியா. வாங்க 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். தனுசு ராசி என்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு உச்சம்பலம் அடைகிறார் அப்படிங்கிறதோட ராசிக்கு 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனோட சேர்றார் அப்படிங்கிறதுதான் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல முக்கியமா கவனம் பண்ணணும். 8இல் குரு, 6ஆம் அதிபதி எட்டாம் இடத்துல குருவோட, அதாவது ராசி அதிபதியோட. இந்த விபரீத ராஜயோகம் சொல்றதோட திடீர் கண்டங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அந்த கண்டங்களால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அது என்ன கண்டங்கிற அதிர்ஷ்டங்கிற அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம். இது கொஞ்சம் எல்லா விஷயமுமே ஒரே மாதிரி இப்படிதான் ஸ்கெட்ச் போட்ட மாதிரி தான் போகும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. இது ஒரு ஆக்சிடென்டலா உங்களுக்கு ஒரு லாபம் உண்டு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு தான். ஸோ உடம்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க, மற்ற எல்லாம் அதுவே வரும், தேடி வரும். நீங்க தேடி போகணும்னு அவசியமே இல்லை. எல்லாமே தேடி உங்க கைக்கு வர அமைப்பு கொடுக்கும். வருமானம் அதிகப்படியா இருக்கும். குறிப்பா பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளை விற்பனை செய்வதால், ஏன்னா 4ஆம் அதிபதி 8இல், அப்ப பூமியை விற்கிறதுனால அதிகப்படியான பெரும்பணம், நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரும்பணம். அதாவது நீங்க ₹1 வாங்கி போட்டுப்பீங்க, அது ₹50 விற்கும். அந்த மாதிரி ஒரு பெரும்பணம் உங்களுக்கு இந்த நேரத்துல தேடி வரும். அதனால உங்களுக்கு புகழ் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். வாகன விற்பனையாளர்கள், குறிப்பா பழைய வாகனங்கள், ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கா, வாகன விற்பனையாளர்களுக்கு இது அதி அற்புதமான யோக பலன்களை தரும், பயங்கரமான லாபத்தையும் தரும் அப்படிங்கிறது சொல்லலாம். ராசியில சூரியன் தொடர்பு கொண்டார். 7ஆம் இடத்துல இருந்து சூரியன் ராசியை பார்க்கிறார். இது உங்களுக்கு மதிப்பு மரியாதை கம்பீரத்தை கொடுத்தாலும் தந்தையின் இழப்பையும் இந்த காலகட்டத்துல கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இல்ல தந்தையோட உதவி இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். இல்ல தந்தை உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்காரு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். தந்தையை விட்டு பிரிஞ்சு போற அமைப்பு. 9ஆம் இடத்தில் கேது, ராசியை சூரியன் தொடர்பு கொள்றது. ராசியில, அதாவது தனுசு ராசினாவே கடகத்து அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் ராசியில உட்கார்றது. அப்ப 8ஆம் அதிபதி ராசியில உட்கார்ந்ததுல உங்களுக்கு அப்பாவை ஏதாவது ஒரு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க. சோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுதான் சொல்லலாம். தந்தைக்கு இந்த நேரத்துல அவர் என்ன செய்யறாரு, என்ன பண்றாருன்னு புரியாத தன்மை வந்துடும். மறதி, திடீர் குழப்பங்கள். அவர் முடிஞ்ச அளவுக்கு ஆன்மீகம் பயணம் போறாரு அப்படின்னா
அது நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. ஆன்மீகத்துக்காண்டி அவர் செலவு பண்றாரா, ஓகே, நல்லபடியா போயிட்டு வரட்டும், நம்ம நல்லா இருக்கணும் தான் நம்ம அப்பா போறாரு அப்படிங்கறத நினைச்சுக்கோங்க. தாயாருடைய உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. 4ஆம் இடத்துல இருக்க சனி, உச்சகுருவோட தொடர்பு இருந்தாலும் அங்க இருக்கிறது சனி அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. தாய்க்கு இந்த காலகட்டத்தில் உடல்நல பாதிப்பு ஏற்படும். குறிப்பா ஸ்டோன் சம்பந்தப்பட்ட அமைப்புல பாதிப்பு, கிட்னில கல்லு, லிவர்ல கல்லு அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்புகள் தனுசு ராசிக்கு இந்த காலகட்டத்துல ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? 5ஆம் இடத்துல இருக்க செவ்வாயால ஒரு பாதிப்பும் இல்லை. அவருமே என்ன 6ஆம் தேதிக்கு மேல மாறுறாரு. ஸோ அவரால் முழுக்க முழுக்க லாபம் தான். 21க்கு அப்புறம், அதாவது 23 புதன் பக்ரமாயி 7ஆம் இடத்துல இருப்பாரு. அப்ப உடம்பு ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அந்த காலகட்டத்துல 7ஆம் அதிபதி பக்ரமாய் ராசியை தொடர்பு கொண்டதுனால நண்பர்களாலோ மனைவியாலோ உங்கள் உடல் பாதிக்கப்படணும் அப்படிங்கிற அமைப்பு, மனசு பாதிக்கப்படணும் அமைப்பு, சேமிப்பு அழியணும் அப்படிங்கிறது அமைப்பு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு விபூதி பொட்டலம் வாங்கி கொடுங்க. இது உங்களுக்கு அருமையான பரிகாரமா வேலை செய்யும். இந்த பரிகாரம் இது செய்யும் போதிலே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். உங்களால மன உளைச்சலுக்கு உள்ளாகும் உங்க தந்தை, அந்த பாதிப்பு குறையும். அதே மாதிரி உங்களுக்குமே நண்பர்கள் வட்டாரத்துல பிரச்சனை வரும்போதுல அது குறையும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மூல நட்சத்திரக்காரர்கள். மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நண்பர்களோட உதவி இந்த நேரத்துல நல்ல முறையில கிடைச்சாலும் அதை அனுபவிக்க உங்களால முடியாதுங்கிறது தான் உண்மை. நண்பர்கள் இந்த நேரத்துல சாதகமா இயங்குவாங்க, உதவி பண்ணுவாங்க, ஃபுல் சப்போர்ட்டா இருப்பாங்க, எந்த குறையும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் அது உங்களை சரியா பயன்படுத்துவான்னு கேட்டா இல்லை. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி ஒற்றுமை சீர்குலையும். அடிச்சுக்குவீங்க, பிரிஞ்சு டைவர்ஸ், ஊரே பேசுற அளவுக்கு, ஊருக்கே உபதேசம் பண்ணக்கூடிய ஆள் நீங்க மூல நட்சத்திரக்காரர்கள்லாம். இப்போ நீங்க வாழ்ந்தா போய் எல்லாத்தையும் உபதேசம் கேட்கிற அளவுக்கு உள்ள சூழ்நிலையை கொண்டு வந்துடும். சண்டை போடாதீங்க. சண்டை போடுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மூல நட்சத்திரக்காரர்கள் கணவன் மனைவி ஒற்றுமைங்கிற விஷயத்துல அப்படிங்கிறத சொல்லலாம். தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல லாபம் உண்டு, நண்பர்களோட உதவி உண்டு, அதுல எல்லாம் ஒரு குறையும் இருக்காது. பொருள் வாழ்க்கையில் அனைவரோட உதவியும் கிடைக்கும். ஆனா குடும்ப வாழ்க்கை, அருள் வாழ்க்கை அப்படிங்கிற வாழ்க்கையில எல்லாருமே எதிரும் புதிருமா இருப்பாங்க. ஸோ குடும்பத்துக்குள்ள வெளியாட்களை விடாதீங்க அப்படிங்கிறதுதான் இந்த காலகட்டத்துல சொல்லலாம். குறிப்பா 7ஆம் அதிபதி வக்ரமாகும் காலகட்டத்தில் யார் பேச்சையும் கேட்க வேண்டாம். உங்களோட சுய முடிவு உங்க குடும்பத்தோட இருந்தா போதுமானது அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி 10ஆம் அதிபதி வக்ரம் ஆகுறதுனால தொழில் பாதிக்குமாங்கிற குழப்பம் எல்லாருக்கும் வரும். அதெல்லாம் தொழில் எந்த வகையிலையும் பாதிக்காது. ஏன்னா 10ஆம் அதிபதி வக்ரமானாலும் ஒன்னும் உச்சகுரோட சேர்ந்திருக்கார், இல்ல 7ஆம் இடத்துல ஆட்சி பலத்துல இருக்கார். ஸோ அது பாதிக்காது. பொருள் வாழ்க்கைக்கு இது சிறப்பு அப்படிங்கிறது சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் தொழில கிடைக்கும். யாராவது ஒருத்தர் தூக்கி விடுவாங்க. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நல்லபடியா பயன்படுத்திக்கங்க அப்படிங்கிறத சொல்லலாம். எதிர்பாராத விபத்துக்கள் மட்டும் வரும், அதை கொஞ்சம் கவனம் பண்ணிக்கங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல குரு நட்சத்திராதிபதி 9ல இருந்தாலும் 8ஆம் இடத்துல குரு இருக்கார். அந்த நட்சத்திராதிபதி உட்கார்ந்த இடத்துக்கு 12ல இருக்கார் அப்படிங்கிறத இங்க வச்சுக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் எல்லாம் நல்லா இருக்கு. பூராட நட்சத்திரக்காரர்கள். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி சுக்கரன் குருவோட சேர்றார், அப்புறம் கேதுவோட சேர்றார். ஆணி 20 வரை நீங்க வச்சதுதான் சட்டம். அதாவது தப்பு நீங்க பண்ணுவீங்க, அந்த தப்புன்னு ஏத்துக்க மாட்டீங்க. நான் சொல்றதுதான் சரி, நான் சொன்னதுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிருவீங்க. தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் ரொம்ப கம்மி உங்களுக்கு இந்த நேரத்துல. உச்சகுருவோட குரு சுக்கரன் ராசி நட்சத்திராதிபதி சேர்ந்துட்டாவே, அதுவும் 8ஆம் இடத்துல சேர்ந்துட்டாவே, தப்ப சரியா செஞ்சா தப்பு இல்லைங்கிற வேதத்தை நீங்க சொல்லுவீங்க. தப்ப சரியா செஞ்சா என்ன தப்பு அப்படின்னு கேட்பீங்க. சோ அதை நீங்க பாத்துக்கங்க. இது நான் எதிர்வாதம் பேச விரும்பல. ஏன்னா சரியா நம்ம லைஃப்ல நம்ம கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னாவே அதுதான் நமக்கு தேவையே. அதுக்காண்டிதான் நம்ம வாழ்றோம். அப்படிங்கும்போது இதுக்கு நான் பதில் சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு அதெல்லாம் முடியும் அப்படிங்கிறத சொல்லுங்க. 9ஆம் இடத்துல கேதுவோட சேரும் போதுல நிறைய ஏமாற்றங்கள் வரும். அந்த தவறுகள் தப்ப சரியா செஞ்சா தப்பு இல்லைங்கிற ஒரு பாயிண்ட் போட்டிருப்பீங்க பாத்தீங்களா? பாயிண்ட் பேசி எல்லாம் எல்லாரையும் ஏமாத்திருப்பீங்க பாத்தீங்களா? அவங்களே உங்கள்கிட்ட திரும்பி ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன்ங்கிற மாதிரி உங்களுக்கு திரும்பி வரும். அதே தவறுகள் உங்க வாழ்க்கையில் நடக்கும். அப்புறம் தப்பா சரியா செஞ்சா தப்பு இல்லைன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு போவாங்க. அந்த காலகட்டத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கறத சொல்லலாம். தந்தையின் கடமைகளை முழுமையாக நிறைவேற்றும் நேரம் வந்துவிட்டது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஆணி 20க்கு அப்புறம்
தந்தை உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு கடமையை கொடுத்திருந்தா, இல்ல அப்பா செய்ய வேண்டிய பொறுப்புகள் ஏதாவது இருந்தா அதை நீங்க சிறப்பா செய்வீங்க. உதாரணத்துக்கு திருமண அமைப்பு. உங்க தம்பிக்கு திருமணம் பண்ணி வைக்கல, உங்க தங்கச்சிக்கு திருமணம் பண்ணி வைக்கல, நீங்க தந்தை ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடுவீங்க. இல்ல அப்பாவுக்கு கடன் இருக்கு, அந்த கடனை சம்பாதிக்கணும், நீங்க அவரோட கடனை எடுத்து செய்வீங்க. வாலண்டியரா இதெல்லாம் ஆணி 20க்கு அப்புறம் நீங்களே முழுப்படையா முன் வந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவீங்க. அது மாற்றமே இல்லை. அதே மாதிரி பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் ஆணி 20க்கு மேல பரிபூரணமா நடந்துடும். ஆணி 20க்கு மேல ஆணி 30க்குள்ள அந்த 10 நாள்ல நடக்கிற மாற்றங்கள்ல எல்லாமே உங்க லைஃப்ல நடந்துடும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது உத்திராட நட்சத்திரக்காரர்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பிளஸ். ஸோ இந்த மாசம் ஃபுல்லாவே கூடவோ குறைச்சோ நான் என் நாணயத்தை காப்பாத்திட்டேன், நான் சொன்ன வாக்கை காப்பாத்திட்டேன் அப்படிங்கிற ஒரு தன்மையில போயிட்டு இருப்பீங்க. வாழ்க்கை இழந்தவர்களுக்கு 2வது திருமண வாய்ப்பு கண்டிப்பா அமையும். நிறைய மாற்றங்கள் நடக்கும். நிறைய சந்தோஷமான விஷயங்கள் கிடைக்கும். பெரிய பெரிய நபர்களோட தொடர்பு, பெரிய பெரிய ஆட்களோட மாநாடு போறது, இந்த மாதிரி அமைப்புகள். அரசியல் தான் மாநாடு, அரசியல்ல தான் மாநாடு நடக்கும். ஆனா இப்ப இல்ல. இப்ப அப்படி இருக்காது. ஒரு குரூப் கூடுற இடத்துல நீங்க அந்த தலைமை தாங்குற பண்பு எல்லாமே நடக்கும். இது எப்படின்னு தெரியாது. ஏன்னா இப்போ கோயில் திருவிழா நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க, உங்களை தலைமை தாங்க சொல்லுவாங்க. நீ தான் இதுக்கு பொறுப்பாளி, நீ தான் இதை பார்த்துக்கணும் அப்படிம்பாங்க. இல்ல ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போறாங்கன்னா அந்த ஆர்கனைஸ் பண்ற டீமுக்கு நீங்க கேப்டனா இருப்பீங்க. ஒரு கோயில் யாத்திரைக்கு போறாங்க பெரியவங்க எல்லாம், அவங்களுக்கு நீங்க கூட போயிட்டு வாங்க, நீங்க துணையா இருங்க, நீங்க இப்ப இருந்தா நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தும் பட்சத்தில் உங்களுக்கு அனைத்துமே யோகமாக அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். தொழிலை பொறுத்தவரை எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எல்லாமே சிறப்பா இருக்கு. புதன் வக்ரமா இருக்கே அதனால தொழில் போயிருமான்னு நினைச்செல்லாம் பயப்பட வேண்டாம். புதன் வக்ரமா இருந்தாலும் உச்சகுருவோடையும் சூரியனோடையும் தொடர்பு கொள்றதுனால தொழில்ல எந்த காலத்திலையும் மைனஸ் இருக்காது. தொழிலால் உங்களுக்கு ஒரு பேர் வரும். இன்னும் திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் தொழில் அமைப்பாலே உங்களுக்கு திருமண அமைப்பை கொடுப்பார். ஏன்னா 10ஆம் அதிபதி தான் 7ஆம் அதிபதி. திருமண அமைப்பை கொடுப்பார் அப்படிங்கிறதே சொல்லலாம். ஸோ எதை பத்தியும் பயப்பட வேண்டாம், எல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.